வணக்கம் நேயர்களே. ஏஜிஎஸ் ஆஸ்ட்ரோ பவர் சிஸ்டத்திலிருந்து உங்கள் நான் எம்ஜி சுபாஷினி. இன்னைக்கும் நம்மளோட நேயர் நம்ம கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல சொன்ன ஒரு கேள்விதான் நம்ம திரு கோவிந்தராஜ் சார்கிட்டயே கேட்க போறோம். இன்னைக்கு நம்ம முக்கியமா கேட்க போற கேள்வி பெண் சாபம். பெண் சாபம் உண்மையாலுமே இருக்குதா? அது அந்த வாழ்க்கைய நிலைக்குலைய வைக்குமா? அந்த குடும்பத்தையும் நிலைக்குலைய வைக்குமா? அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை எந்த அளவுக்கு கீழ்நிலைக்கு கொண்டுட்டு போகும் அப்படிங்கிறத பத்தி நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். பெண் சாபத்தை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம மகாபாரதத்திலேயே நம்ம பார்த்துருக்கோம். கண்ணகியே மதுரை எரிச்சாங்கிற மாதிரி அந்த சாபத்தை எவ்வளவு பேர் மறக்காம இன்னைக்கு வரை யார் மக்கள் மறக்காம இருக்காங்கன்னா என்ன காரணம்? அந்த பெண் சாபத்தினால்தான். அந்த பெண் சாபம் கண்ணகியே மதுரை எரிச்சாங்கிற பேர் இருக்குல்ல, அப்ப அது எதனால வருது? அந்த பெண்ணோட சாபத்தினால வருது. அதே மாதிரி நம்ம மகாபாரதத்துல பாஞ்சாலி சபதத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்த பெண் சாபத்தினால எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்குது, ஒரு வம்சமே அழிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பெண் சாபத்தை பத்தி நம்ம நிறைய சொல்லலாங்க சார். பெண் சாபங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய குடும்பமா இருந்தாலும், இந்த சாபத்தை வாங்கிருச்சுன்னா, அந்த பெண் சாபத்தை வாங்கிருச்சுன்னா அதுல இருந்து அவங்க வெளியில வர்றது சாதாரணப்பட்ட விஷயமே இல்லை. அந்த பெண் சாபங்கிறது நம்ம இயற்கையாவே நம்ம என்ன நினைக்கிறோம், அது ஒரு பெரிய விஷயம்னு செஞ்சிடறோம். ஒரு பெண்ணை போய் கடத்துறது, ஒரு கற்பழிக்கிறது, ஒரு பெண்ணை தெரியாம கொலை பண்றது எல்லாமே பெண் சாபத்தினால தான். ஒரு பெண் சாபத்தினால நம்ம நார்மலா தான் இருப்போம், பார்க்கறதுக்கு வசதிகள் இருக்கும், நம்ம சம்பாதிப்போம், சாப்பிடுவோம், கார்ல போவோம், வசதி வாய்ப்பு போறதா இருப்போம். அந்த சாபம்ங்கிறது ஒண்ணு இருக்கும்போது இருக்குதா இல்லையா நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதை நம்மளை அடிச்சிடும். அப்புறம் தான் நம்ம யோசிக்கக்கூடியதே ஒரு ஏன்டா அப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது எப்போ யோசிப்போம்னா, நம்ம ஒரு காலத்துல நம்ம இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, நம்ம தாத்தா பாட்டி பண்ணியிருக்காங்க, நம்ம ஜெனரேஷன்ல பண்ணியிருக்காங்க, அதோட தாக்கம் தான் நம்ம இந்த அளவுக்கு எல்லாம் கொண்டாந்து பண்ணுது அப்படிங்கிற ஒரு மனநிலை அளவுக்கு கொண்டுட்டு அந்த பெண் சாபம் விடும். இந்த பெண் சாபம் எல்லாம் சாதாரணப்பட்ட விஷயமே இல்லை. இந்த பெண் சாபத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நான் இந்த மாதிரி பெண் சாபம் கண்டுபிடிச்சு எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன்னா, நிறைய நம்ம ஆய்வு செஞ்சிருக்கும் போது அந்த பெண் சாபத்துல இருக்கிறவங்க ஒரு குடும்பம் பேரு சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும், நல்லா இருந்தாங்க, யாரு கேட்டாலும் தெரியும். சார், பெண் சாபத்தினால என்னென்ன பாதிப்பு ஏற்படும் சொன்னீங்க. பெண் சாபம் உண்மையாலுமே இருக்குதுங்களா? அந்த பெண் சாபத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதனால என்னென்ன பாதிப்புலாம் நம்மளுக்கு வரும்? பெண் சாபத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. எப்படின்னா, நான் என்னுடைய லைவ்ல நிறைய கிளைண்ட்டை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நல்லா இருந்தாங்க, நல்லா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. டக்குன்னு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உடனே என்ன பண்ணணும், ஒருத்தருக்கு மட்டும் அது இல்லை, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அடிபட்டுருது. அடிபட்ட உடனே எல்லாமே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்த உடனே எல்லாருமே வெளியில வர முடியாமல் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கிற பணம் பூரா ஆஸ்பத்திரியே செலவு பண்ணுறாங்க. அப்படி செலவு பண்ணி அவங்க ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் காப்பாற்ற முடியுது, மீதி 2 பேர் இறந்துடுறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற கடனும் அந்த வீடு கடன் ஆயிடுறது. அந்த வீடு கடன் ஆன உடனே அவங்க அதுலேருந்து வெளியில வர முடியல. அடுத்தது என்ன ஆச்சுன்னா, அவங்க முடங்கிடுறாங்க. அவங்க கை கால் எதுவுமே செயலிலேருந்து போகுது. இப்படி ஒவ்வொன்றா முடக்குது. இப்படி எல்லாம் அந்த சாபம் ஒவ்வொன்றா முடக்கி அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம வீட்டை வித்துட்டு வெளியில போயிடுறாங்க. வெளியில போயும் அவங்களால நிம்மதியா இருக்க முடியல. அவங்களுக்கு மனநிலை ரொம்ப பாதிப்பு கொடுக்குது. உங்க வீட்டுல சூரிய ஒளியே இருக்காது. 2வது வீடு இருட்டா இருக்கும். 3வது பாயிண்ட், வீட்டுல நீங்க பெயிண்டே அடிக்க முடியாது. நீங்க வெளியில போகும்போது கூட, நடக்கும்போது கூட வீடு சின்ன இருட்டா இருக்கும், போக முடியாது, வர முடியாது, ஒரு வண்டி எடுக்க முடியாது, எதுவுமே உங்களுக்கு பக்கத்துல அமையாது. வெளியில வந்தீங்கன்னா பார்த்தா அங்கிட்டு ஒரு துர்நாற்றம் மாதிரி பக்கத்துல கக்கூஸ் இருக்கும், இல்லாட்டினா குப்பை தொட்டி இருக்கும். இந்த மாதிரி இடத்துலதான் உங்களை கொண்டாந்து முடக்கி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஈஸியாவே நம்ம தெரிஞ்சிடலாம் அந்த சாபத்துல, பெண் சாபத்துல இருக்கும் அப்படிங்கிறது இந்த 3 பாயிண்ட்ல உங்களுக்கு உங்க மனசுலயே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி இல்லாம தான் அந்த சாபத்துடைய தாக்கம் அதிகமாகிட்டே இருக்கும். இதெல்லாம் நல்லா நீங்க புரிஞ்சுக்குங்க. இந்த 3 பாயிண்ட் மெயினான பாயிண்ட். நம்ம பிளானட் இந்த பெண் சாபத்தை குறிக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். ஏன்னா சனி தான் அந்த கிரகத்தை குறிக்கக்கூடிய, சாபத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அதே மாதிரி புதனும் சாபத்தை குறிக்க கிரகம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, நம்ம நடக்க முடியாம நரம்பை இழுக்குது இல்லைங்களா, அந்த நரம்புக்கு சம்பந்தப்பட்டதும் புதன் தான். நம்ம அவங்களுடைய வாய்ஸை கம்மி பண்ணி நம்மளை அப்பயே சல்லுன்னு அப்படி இழுத்து, எவ்வளவு வேகமா ஓடணுமா இழுத்து உட்கார வைக்கிறதே அந்த புதன் தான். அது நரம்புக்கு இருக்கக்கூடிய கிரகம். அதே அந்த சாபத்தை கொடுத்து முடக்கக்கூடிய கிரகம் சனி தான். அந்த சனி பகவான் என்ன பண்ணுன்னா, நம்மளுடைய கடனை ஏற்படுத்தி முடக்கி வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கிறது அந்த சனி பகவான் தான். இப்படித்தான் அந்த கிரகங்கள் சம்பந்தப்படும். இந்த பெண் சாபத்தோட இந்த கிரகங்கள் 2மே சம்பந்தப்படும். இந்த புதனும் சனியும், இந்த 2 கிரகமே சாபத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள், முடக்கத்தை
குறிக்கக்கூடிய கிரகங்கள் இது ரெண்டு தான். இதை வந்து நம்ம ஈஸியா கண்டே பிடிச்சிடலாம். இந்த கிரகங்கள்னாலதான் இந்த தாக்கங்கள் வருது. ஏன்னா அந்த சாபத்தோட ஒட்டித்தான் அந்த கிரக தாக்கங்கள் நமக்கு வரும். ஏன்னா அந்த கிரகங்கள் வந்து பலவீனமா இருக்கும் போது இந்த சனி பகவானும் புதன் பகவானும் அந்த சாபத்துல இருந்து வெளிவர முடியாத அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். பெண் சாபத்தை பத்தி நீங்க விளக்கமா சொன்னீங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பெண் சாபம் வந்து இப்ப இருக்கிற குழந்தைங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. பேரனோ பேத்தியோ இதை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பாவத்தை செஞ்சது அப்பாவோ தாத்தாவோ அதுக்கு முந்தின மூதாதையர்களா தான் இருப்பாங்க. அப்ப இந்த குழந்தைகள் இந்த பாவ விமோச்சனத்துல இருந்து வெளியில் வர்றதுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி சொல்லுங்க சார். பாவம் இல்லைங்களா அந்த குழந்தைகளும் தெரியாம தானே இந்த பாவத்தையும் செஞ்சிருப்பாங்க. இதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்காங்க சார் உங்ககிட்ட? இருக்குங்க மேம், ரெமெடி இருக்கு. ஏன்னா இப்ப இதுவரையில வந்து சாபத்துக்கு கோயிலுக்கு போறது, சாப நிவர்த்தி ஆகுறது அப்படிங்கறத மட்டும்தான் எல்லாரும் நம்ம பேசியிருக்கோம். இப்ப அந்த சாப நிவர்த்திக்கு உண்டான மெட்டீரியல் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதனால இந்த சாபத்தை நிவர்த்தி பண்ண முடியும். இது ஏன் வம்சாவளியா வருது அப்படின்னு சொன்னா, இப்போ எப்படி சொல்றது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம ஒன்று தொட்டு தான். இப்ப நமக்கு இருக்க நோய் நம்ம குழந்தைக்கு இருக்குங்கிற நம்ம டாக்டர்கிட்ட போனோடனே நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு, இதுக்கு முன்னாடி யாருக்கு இந்த நோய் இருக்குதுன்னு கேட்கிறாரா இல்லைங்களா? ஆமா, எங்க தாத்தாவுக்கு இருந்துச்சு, அப்போ என் பேரனுக்கு இருக்கு. அப்ப அதான் அந்த வம்சாவளியா அந்த சாபமும் தொடரும். அப்ப அந்த சாபம் தொடர்றதுக்கு காரணம் இந்த வம்சாவளியா வரக்கூடிய சாபத்தினுடைய தாக்கம் தான் நமக்கு அப்படியே தொடர்ந்து நமக்கு பிள்ளை பேத்தி பேரனுக்கு அப்படியே வருது. இந்த சாபத்தை ஸ்டாப் பண்ணணும். இனிமேல் இந்த சாபம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம அதுக்கு உண்டான மெட்டீரியலை கண்டுபிடிச்சு அந்த சாபத்தை நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான மெட்டீரியல் நம்ம கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப முன்னோர்கள் வந்து செஞ்சிருக்கிறது நமக்கு பாதிப்புக்கு வருது அப்படிங்கிறது நமக்கு சொல்ற மாதிரி இப்ப கிரகங்களுடைய திசை வந்து நம்ம பொதுவா ஒரு கிரகத்துடைய திசை சொல்றேன், சூரிய பகவானுடைய திசை சொல்றேன். 6 வருஷம் சூரிய பகவானுடைய திசை, 6 வருஷத்தோட அந்த திசை முடிஞ்சிடும். ஆனா அந்த சாபம் மட்டும் அப்படி முடியறது இல்லை. அது தொன்று தொட்டு வர்றது, அதுக்கு பேரு தான் சாபம் விமோச்சனம். சாபம் அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம பரம்பரையா நம்ம அந்த சாபத்தை பத்தி பேசுறோம், சாபத்தை பத்தி சொல்றாங்க. இதுக்குண்டான முற்றுப்புள்ளி யார் இதுவரையும் வைக்கல. நம்ம இதை ஆய்வு செஞ்சு இதுக்குண்டான முற்றுப்புள்ளி இப்ப அந்த சாபம் நம்ம நிவர்த்தி பண்ணி அதுக்குண்டான பவரேஷனை கொடுத்து அந்த சாபத்தை முற்றுப்புள்ளி வச்சுட்டா அடுத்த ஜெனரேஷனுக்கோ அவங்களுக்கோ அதுல இருந்து ஈஸியா ரிலீஸ் பண்ணி வெளியில வந்துடலாம், வர வைக்க முடியும். அந்த மாதிரி மெட்டில வந்து நம்ம பவர் கொடுக்குறோம். இந்த மாதிரி எல்லாம் சாபத்தை நிவர்த்தி பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு இப்ப நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் நம்ம கருத்துக்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஆன்லைன்லயே கூப்பிட்டு பேசலாம், அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கி பார்க்கலாம். உங்களுக்கு இதுல பத்தி சந்தேகங்களும் இருந்தாலும் நீங்க கூப்பிட்டு கேட்கலாம், கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இப்போ என்னை கான்டாக்ட் பண்ணணும்னாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கினாலும் கீழே இருக்க நம்பர் வருங்க, அந்த நம்பர்ல வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை கன்சல்ட் பண்ணலாம். பெண் சாபம்னா என்ன, அதுல இருந்து எப்படி வெளியில வர்றது, அதற்குரிய ரெமெடி என்ன அப்படின்னு சொல்லி சார் சொன்னாரு. கீழே ஸ்க்ராலிங்ல சாரோட பேரும் அவருடைய கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அவர்கிட்ட ஆன்லைன் கன்சல்டிங்கும் இருக்குது. நாளைக்கு வேற ஒரு நேயர்கள் கேள்வியுடன் உங்களை சந்திக்கும் வரை எம்ஜி சுபாஷினி. நன்றி நேயர்களே. அடுத்தடுத்த வீடியோல இன்னும் நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்லுவேன், பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி நேயர்களே, வணக்கம்.